بسم الله والحمد لله وصلى الله وسلم على رسول الله. الله تعالى القرآن ليسولهنران وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم. அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய பாவ காரியங்கள் தீமையான விடயங்களை விட்டும் மீண்டு தூய்மையானவர்களாக பரிசுத்தமானவர்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்களித்த மிக பெரிய ஒரு வாய்ப்பே தௌபாவாகும், பாவ மன்னிப்பாகும். தௌபாவுடைய வாயில் இன்னும் மூடப்படவில்லை. எங்களுடைய உயிர், எங்களுடைய ரூஹ் தொண்டை குழியை வந்து அடையவும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் தௌபாவின் பால் விரைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அடியார்களே, நீங்கள் தௌபாவின் பால் விரையுங்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய தௌபாவை, பாவ மன்னிப்பை அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய ரூஹை கைப்பற்றி தொண்டை குழியை வந்து அடையும் வரைக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மரணம் எப்பொழுது எங்களை வந்து அடையும் என்பது நாங்கள் யாரும் அறியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவசரமாக தௌபாவிலே ஈடுபடுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தௌபா, இந்த பாவ மன்னிப்புக்கு சில நிபந்தனைகள் உள்ளது. முதலாவதாக அல் இக்லாஉ அனில் மஅசியத்தி ஹாலன், உடனடியாக அந்த பாவத்தை விட்டும் முற்று முழுதாக நீங்குவது, அந்த பாவத்தை விட்டு விடுவது. இரண்டாவதாக அல் அஸ்மு அலா அல்லா யஊத இலைஹா, அந்த பாவத்தின் பால் நான் திரும்பவும் மீளச் செல்ல மாட்டேன், அந்த பாவத்தை திரும்ப நான் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்திலால் உறுதி கொள்வது. மூன்றாவதாக, அதுதான் தௌபாவுடைய மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்நதம், அல்லாஹுக்கு மாறு செய்ததை நினைத்து உள்ளத்தினால் வருந்துவது, கவலைப்படுவது. ஒருவர் கடமையான தொழுகை அல்லது கடமையான நோன்பை விட்டிருந்தால் அவருடைய தௌபா அந்த கடமையான தொழுகையை, அந்த கடமையான நோன்பை கலா செய்து கொள்வது. அதே போல ஒருவர் பிறருடைய சொத்துக்களை அபகரித்திருந்தால் அல்லது பிறருடைய சொத்தை திருடி இருந்தால் அவருடைய தௌபா அந்த சொத்துக்களை அவருக்கு மீட்டு கொடுப்பது அல்லது அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது. அதே போல ஒருவர் பிறரை தன்னுடைய சொல்லாலோ தன்னுடைய செயலாலோ நோவடித்திருந்தால், துன்புறுத்தி இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதாகும். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அத்தாயிபு மினல் ஸம்பி கமல் லா ஸன்ப லஹ். ஒரு அடியான் பாவ காரியங்களில் ஈடுபட்டு அந்த பாவத்தை விட்டும் உண்மையான முறையிலே தௌபா, பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் அந்த பாவத்தை செய்யாதவரை போல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் நாவினால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் வ அதூபு இலைஹ், இது போன்ற வார்த்தைகளை நாங்கள் நாவினால் சொல்வது சுன்னத்தான ஒரு விடயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கவாதிகளாக எங்களை ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடிய நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.